வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஒரு ஆப்ஷனில் பையோ செல்லோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம டெய்லி உங்கள் முன்னாடி தான் லைவாக நம்ம வீடியோ போடுறோம். அதாவது என்னென்னா, ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தை நம்ம கால்குலேஷன் பண்ணி அந்த லைனை நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய சார்ட்டில் ட்ராப் பண்ணி அது ப்ரீவியஸாக மார்க்கெட் ப்ரொஃபைலில் எப்படி ட்ரேட் ஆகிருக்கு, அதை நம்ம சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, நாளைக்கு பேங்க் நிஃப்டியினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டியில் கரெக்டாக ஆக்ட் ஆச்சு அப்படிங்க நம்ம பார்க்கலாம். 1 மினிட். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம கொடுத்துருந்த S2 பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு S2வில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. S2 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் நம்ம கொடுத்துருந்த S2வில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. S2வில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஒரு ஃபஸ்ட் ஹாப்பில் கொஞ்சம் நேரம் மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. அதாவது S2 கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே ஓப்பன் ஆகி கீழே S2லே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்துடுது. என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய நாள் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது நம்ம கொடுக்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு காலுடைய செல்லரும் புட்டுடைய செல்லரோ நம்ம எந்த இடத்துல செல் பண்ணியிருக்காங்க, காலை செல் பண்ணியிருக்காங்க, புட்டை செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி S2 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம். S2ங்கிறது ஒரு புட்டுடைய செல்லர் அந்த இடத்துல வரும்போது அவங்க ஒன்று மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே கொண்டு போகணும், இல்லைனா மார்க்கெட்டில் அவங்க எக்ஸிட் ஆகணும். எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா என்னென்னா, அப்போ புட்டை செல் பண்ணியிருக்கவங்க பை பண்ணணும். புட்டை பை பண்ணுறப்போ மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் கீழே வரும். இதுதான் நம்ம கொடுக்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸினுடைய இது. ஸோ அப்போ இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, அப்போ புட் ஆப்ஷனுடைய செல்லர்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் பயந்துருப்பாங்க, பேனிக் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க மார்க்கெட்டோட எக்ஸிட் ஆவாங்க. எக்ஸிட் ஆகும்போது நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோம். இதுதான் நம்ம கொடுக்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ப்ரீவியஸாக அது மார்க்கெட் ப்ரொஃபைலில் எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகே, நாளைக்குள்ள பேங்க் நிஃப்டி எந்த இடம் நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும், எந்த இடம் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம லைவாக அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, பேங்க் நிஃப்டியுடைய க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்றைக்கி நமக்கு 47,773 ரூபாய்க்கு நமக்கு இன்றைக்கி க்ளோசிங் நடந்திருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 47,773. அப்போ 47,800 அப்படிங்கிற ப்ரைஸை நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம எடுத்துக்கிறோம். 47,800. ஓகேவா? அப்போ 47,800 உள்ள கால் புட்டு 2 ப்ரீமியமும் எந்த லெவலில் க்ளோசிங் நடந்திருக்கோ அதை வச்சு தான் நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். அப்போ 47 உள்ள கால் அப்படிங்கும்போது 154 ரூபாய்க்கு நம்ம க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ 47,800 மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு R1 அப்படிங்கிறது 47,954 நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? R2 அப்படிங்கும்போது நம்ம 2 ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணுவோம். 154 ப்ளஸ் நமக்கு 220 ரூபா ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணும்போது 374 ரூபா நமக்கு கிடைக்கும். ஓகேவா? 374 ரூபா நமக்கு 2 ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணும்போது. அப்போ அது R2 நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு 2 ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது 48,174 ரூபா அப்படிங்கிறது நமக்கு R2 நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஒரே நிமிஷம். ஓகே, S2 அப்படிங்கும்போது 2 ப்ரீமியத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம். 374 ரூபாய் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு S1 அப்படிங்கிறது நமக்கு ஒரே நிமிஷம். S2 தான் நான் பார்க்குறேன். S2ங்கிறது நமக்கு 47,268 ரூபா அந்த ரேஞ்சில் நமக்கு ஆக்ட் ஆகும் S2ங்கிறது. S1 அப்படிங்கும்போது நமக்கு 47,587 ரூபா நமக்கு பேங்க் நிஃப்டியில். நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பீரி இருக்குது. சரி, ஓகே, இந்த லைன்லாம் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் இப்போ ட்ரா பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். R2 அப்படிங்கும்போது பார்த்தோம்னா நம்ம R2 ப்ரீவியஸ் ட்ரெயினுடைய ஹை இருக்குது. அதாவது இன்றைக்கி கரெக்டாக இன்றைக்கி ட்ரேட் நடந்தால் ஹை இருக்குது. R1 அப்படிங்கும்போது நமக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்துடுது. S1ங்கும்போது ப்ரீவியஸாக நமக்கு என்றைக்கு ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த இடத்துல ஏப்ரல்
ஏப்ரல் 3ஆம் தேதி அந்த இடத்துல வந்து நமக்கு ட்ரேட் நடந்திருக்கு. S1ல வந்து பார்த்தோம்னா, S1 வந்து ஏப்ரல் 3ஆம் தேதியினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அது ஒரு வெர்ஜினாவே இருக்குது. வேல்யூ வேரியாக ஹை இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ஹை நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டில். அதேமாதிரி S2 அப்படின்னு பார்த்தோம்னா, S2லேயே வந்து ப்ரீவியஸாக நமக்கு அந்த இடத்துல ட்ரேட் நிறையா நடந்திருக்கு. என்ன என்னைக்குன்னா மார்ச் 28ஆம் தேதி அந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கு. அதோட வேல்யூ வேரியா ஹை இருக்குது, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக நம்ம பார்க்குறோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் படி இந்த இடத்துல நிறைய நாள் மல்டி டைம் வந்து ட்ரேட் நடந்திருக்கு. அந்த இடம் வந்து சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நிறைய நாள் ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான, அதாவது S1 S2வும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக நமக்கு தெரியுது. ஓகே, நம்ம எப்போதும் சொல்கிறது தான், மார்க்கெட் வந்து லைவாக சப்போர்ட் கிட்ட வருது இல்லை ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வருது அப்படின்னா, அப்போ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ள ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம செக் பண்ணணும். இப்போ நமக்கு 47,757 ரூபா அப்படிங்கும்போது நமக்கு வந்து மன்னிக்கணும், சப்போர்ட் வந்து நமக்கு வந்து 47,581 ரூபா அப்படிங்கும்போது 47,600 ரூபா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ நம்ம மார்க்கெட்டுக்கிட்ட நம்ம வந்து 47,600 கிட்ட சப்போர்ட் கிட்ட வரும்போது 47,600 அப்படிங்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் நடக்குது, கால் சைடில் நடக்கா புட் சைடில் நடக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து சப்போர்ட்டை வந்து அதை சப்போர்ட்டாக வந்து நம்ம வந்து உடையுதா இல்லை சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகுதா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யார் இருந்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்படி ட்ரேடிங் வியூவில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டை வந்து லைவாக கொண்டு வந்து பார்க்குறது அப்படிங்கிறத வீடியோ வந்து ப்ரீவியஸாக நம்ம வந்து இன்னைக்கு கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுக்குறோம். அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது, இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். பேங்க் நிஃப்டியுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்படி தான் ஆக்ட் ஆகும் நாளைக்கு. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, எந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.